ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு குட்டி லாங் வீடியோ. லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு வேலையாக மதுரைக்கு போயிருந்தோம். அங்கே எடுத்த ஒரு சில கிளிப்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் போன வேலை முடிகிறதுக்கே 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. மதுரையில் டிராஃபிக் வேறு சொல்லவே வேண்டாம். ஆனால் போனதுக்கு கொஞ்சமாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். என்னோடய காலேஜ் டேஸில் நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண இடங்களில் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளும் ஒன்று. கண்ணாடி வளையல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மதுரைக்கு போனீங்கன்னா இந்த மீனாட்சி அம்மன் டெம்பிளை சுற்றி இருக்கும் இல்லையா, நிறைய கடைகள் இருக்கும். விதவிதமாக நீங்கள் கண்ணாடி வளையல் வாங்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த கண்ணாடி வளையல் ஷாப்புக்கு தான் போனேன். அங்கேருந்து ஒரு டசன் பிளாக் கலர் பேங்கிள்ஸ் வாங்கினேன். பெருசாக ஷாப்பிங் எதுவுமே வாங்கலை. ஜஸ்ட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அன்றைக்கி அங்கே போனது. மீனாட்சி அம்மன் டெம்பிளை புதுப்பிக்கிற வேலை நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கோபுரம் எனக்கு சரியாக தெரியல, பட் அது க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க நிறைய இடங்கள். அப்போது நான் அந்த மாதிரி நானாக திங்க் பண்ணிக்கிட்டேன். அன்றைக்கி நான் அங்கே போனப்போ எனக்கு ஷாப்பிங் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக இல்லை. நான் கொஞ்சம் தான் வீடியோஸ் எடுத்திருந்தேன். அந்த வீடியோஸை இப்போ பார்க்குறப்ப இது வாங்கியிருக்கலாமோ அதை வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இனி எப்போ போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னு தெரில. போனால் கொஞ்சம் நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு வரணும். ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. நான் வாங்கினதையே யூஸ் பண்ணுறதில்ல. நான் ஆன்லைனில் வாங்கி வச்சுருக்கிறதையே அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம்லாம் போகலை. கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு அப்புறமா நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நான் போகிறேன். எனக்கு தோணின விஷயம், இங்கே பழமை பாதுகாக்கப்படுது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மதுரைக்கு போயிட்டு ஜிகிர்தண்டா சாப்பிடாமல் வரலாமா? அதுவும் நாங்கள் சாப்பிட்டோம். ஸ்பெஷல் 70 ருபீஸ்ன்னு சொன்னாங்க, நார்மல் 15. நாங்கள் ஸ்பெஷல் தான் வாங்கினோம். என்ன டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தெரியல, பட் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஃபேன்சி ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி விலைக்கே அங்கே கிடைக்கிது. குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. எங்கள் ஊர் நாகர்கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா இதை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அங்கே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. எல்லாம் பேங்கிள்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அதுவும் நம்மளுக்கு எனது ரீசனபிள் ரேட்டில் கிடச்சிது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த வீடியோலாம் பார்க்குறப்ப ஐயோ எவ்வளோ இருந்திருக்கு, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, வாங்கியிருக்கலாமோ இன்னும் அப்படின்னு தோணுது. ரீசெண்டாக திருநெல்வேலியில் சரவணா ஸ்டோர் போயிருந்தேன். பொதுவாகவே சரவணா ஸ்டோரில் ரேட்லாம் கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே கம்மி தான். எங்கள் நாகர்கோயிலெலாம் கம்பேர் பண்ணாரும் அங்கே கம்மி தான். அங்கே விட மதுரையில் இந்த ஷாப்லலாம் இந்த ஃபேன்சி ஐட்டம் ரொம்பவே கம்மி ரேட்டில் இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டை விட இமிட்டேஷன் ஜுவல்லரி தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. அந்த மாதிரி விரும்புகிறவங்க ஒரு டைம் நீங்கள் மதுரைக்கு போனீங்க அப்படின்னா இந்த மீனாட்சி அம்மன் டெம்பிளை சுற்றி வந்தீங்க அப்படின்னால உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கி வச்சுக்கலாம். இப்போ ட்ரெண்டில் இருக்கிற இந்த ஆன்டிக் ஜுவல்லரிஸ் கூட ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்துச்சு. எனக்கு இப்போ ப்ரெசண்ட்டில் பேங்கிள்ஸ் மேலே தான் ரொம்ப கிரேஸ். அதனால் நான் பேங்கிள்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு வந்தேன். பட் நிறைய கலெக்ஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ன மாதிரி பார்த்துட்டு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்காமல் நிறைய வாங்கிட்டு வந்துடுங்க. அங்கேருந்து கிளம்பி நேராக வாடிப்பட்டி மாதா கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இவ்வளோ தூரம் போயிட்டோம், மாதாவை பார்க்காம வரலாமா, சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வாடிப்பட்டி மாதா கோயிலுக்கு இது நான் செகண்ட் டைம் போகிறேன். கொஞ்ச நேரம் அமைதியாக ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 11 மணி ஆயிடுச்சு. வர்ற வழியிலே டின்னர்லாம் முடிச்சுட்டு தான் வந்தோம். அதெல்லாம் எதுவும் நான் வீடியோ எடுக்கலை. இந்த வீடியோ இதோட முடியுது. கூடிய சீக்கிரமே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.